உடன் பிறந்தால் சுபத்திரை. அம்மா உண்டு நான் உண்டுன்னு சொல்லி இல்லைனா இல்லன்னு சொல்லு சாமி. உண்மைதாம்மா. அரே அம்மா மலையில செக்கமா மேல ஏட்ட பிரிக்கிறா சாமி, ஏட்ட பிரிக்கிறா சாமி. அரே சாமி மேல இருந்து என் குலதெய்வம் எடுத்து கொடுக்கிறா சாமி. சாமி பரவாயில்ல. அரே சாமி உன் கணவர் துரிய மண்ணே. அரே சாமி 56 தேசத்தை ஆளக்கூடிய நாடாளக்கூடிய மன்னன். ஆமா ஆமாடி பார்த்தி. உனக்கு ஒரே ஒரு மகன் பிறந்திருப்பானே, உன் மகனோ லக்கண குமாரன். லக்கின குமாரன். ஆமாம்மா. அரே குறை பேச்சு அரை பேச்சு சாமி, வாம்போச்சு டிக்கி போச்சு சாமி. அப்படி சொல்லாத. அரே சாமி பாரு சாமி, பாண்டிச்சேரி வேக தடையாட்டம். அரே சாமி உம்மனா உண்மை சொல்லி இல்ல இல்லன்னு சொல்லு சாமி. உண்மைதாண்டி. அரே சாமி நீ துரியோதன மன்னன் மாலை இட்டு இருந்தாலும் இருக்கலாம், ஆனா நீ தக்க பருவம் வந்த உடனே நீ வீம அரே எங்க நாட்டு பொம்பளைக்கு ஆதரவு வந்து எனக்கு கேவலமா பேசுவாங்க. அரே சாமி நீ வீம மேல ஆசை. அப்பா இன்னும் 100 பேர் இருக்கிறாங்க என் தங்கைமா இருக்க. அரே சாமி மலையாள சக்கமா ஏட்ட எடுத்து கொடுக்கறா சாமி. பொறுமையா சொல்லு. அரே சாமி வீம மேல ஆசைப்பட்டியே, உண்மையா இல்லையா சாமி? உண்மைதான் உண்மைதான். உண்டுனா உண்டுன்னு சொல்லி புடனா புடன்னு சொல்லு சாமி. உண்மைதாண்டி. உண்மைதான். அரே வீம மேல ஆசைப்பட்டு சொல்லு அப்படி. அரே வீம மேல ஆசைப்பட்டு அரே சாமி குரு பெரியர் வார்த்தையெல்லாம் கேட்டு அரே சாமி நீ துரியோதன மன்னன மாலை இட்ட. அரே சாமி நீ துரியோதன மன்னன மாலை இட்டு சில ஆண்டுகால நீ உன் கணவர் ஒண்ணு சேர்ந்து புத்திர பாக்கியமே இல்லையே. போனாங்க. அரே சாமி நீங்க இன்ப சுமமே காணவில்லை. ஆமா சாமி, இன்ப சுமம் காணாதவங்க உன் கணவர் என்ன செய்யறாரு, நேரா கானகத்துக்கு போறாரு. கானகத்துக்கு போய் அதாவது சஞ்சீவி என்று சொல்லக்கூடிய மகாமுனிவரை சந்திக்கிறாரு. அந்த மகாமுனிவரை பார்த்து அவர்கிட்ட வசிய மைய வாங்கிட்டு வந்து இந்த வசிய மைய தேய்ச்சாவது என் மனைவியோட நான் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி எத்தனை நாள் இந்த பண்டத்தையும் பாலா போட்டிருப்பா பாவம். அரே சாமி எத்தனை நாள் நீ ஒரு பொம்பளை, அப்ப நானும் பொம்பளை சாமி. அரே சாமி நான் சோறு இல்லாத கூட இருப்பேன் சாமி, நான் அதுல இருக்க மாட்டேன் சாமி. அரே
சாமி ஒளி சாமி. சரி பரவாயில்ல. அரே சாமி, அந்த சஞ்சீவி மகாமுனிவர்கிட்ட வசிய மைய வாங்கிட்டு வந்து கணவராகப்பட்டவர் ஒரு நாள் ஒரு தினத்துல என்ன செய்யறாரு அம்மா, அதாவது அந்த வசிய மையை எடுத்து சிரசு மேல தேய்க்கிறாரு. அந்த சிரசு மேல இருக்கக்கூடிய நாக முடிய கழட்டி வைக்காத அந்த நாக முடிக்கு சேர்த்து தேய்ச்சி போடுறாரு. அந்த வசிமை என்ன செய்யுது? வசிமை தேய்ச்ச உடனே அந்த வசிமை வேலை செய்யுது. நீ உன் கணவரும் வசிமை தேய்ச்ச உடனே இருவரும் ஆசையோடு ஒன்னா படுக்கலான்னு சொல்லி பஞ்சன மத்தியில படுத்து இருக்கிறீங்க. நீங்க இருவரும் படுத்து கட்டிப்பிடிச்சு படுத்திருக்கும் பொழுது நடுவுல அரவை என்று சொல்லக்கூடிய பாம்பு படுத்துச்சே. சாமி, அரே சாமி, அரே என்ன சாமி மொல்ல சொல்லு மொல்ல சொல்லு. அரே சாமி, அரவம் வந்து குறுக்கப்படுத்து சாமி. அரே சாமி, அந்த அரவம் கூட சேர்ந்துட்டா சாமி, நீ மகனை பத்தியா இல்லையா சாமி? பாம்பு தலையை விட்டுச்சா அரே சாமி, அப்ப சொல்லுங்க அந்த அரவம். அரே பாம்பு எப்படி சாமி வேலை விடுவாதே மண்டே புண்டே. அரே சாமி, அப்ப அந்த அரவம் சொல்லுது, அரே துரியோதனா, நீ அந்த வசியமையை தேய்ச்சதே தேய்ச்சிய, இந்த அரவம் முடிய நீ கழட்டி வைக்காத தேய்ச்சிட்டிய. இந்த சஞ்சீவி மகாமுனிவர் கொடுத்த வசியமையாகப்பட்டது இந்த வசியமை இப்பொழுது வேலை செய்யுது. அதனால உன் மனைவிய ஒரு பேச்சுக்காவது என் கூட சேர்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லுது அந்த அரவம். அப்ப நீ என்ன சொன்ன? என்னங்க, என்னதான் இருந்தா அந்த அரவத்தோடு நான் எப்படி சேர்வது அப்படின்னு மனக்கலக்கத்தோட இருக்கிறேன். அப்ப துரியோதனன் சொல்றான், ஒரு வார்த்தைக்கு தானே சொல்ற, அதனால என்ன ஆகி போயிருது அப்படின்னு சொல்லி அந்த துரியமன்ன வார்த்தையை கேட்டு நீ சரி இருந்தாலும் இருக்கட்டும், நாம ஒண்ணு சேரலாம் அப்படின்னு வாயால சொன்னது உண்மையா இல்லையா? ஒப்புக்கொண்டேன். அப்ப பாம்போட நீ படுத்தியா இல்லையா? மல்ல சொல்லிட்டு 100 பேர் இருக்கிறாங்க உள்ள, தக்காளி கேளுங்க. ஒண்ணுமில்ல, பாலை பாருங்க. அரே சாமி, இப்படி நீ பாம்போட படுத்த இன்னும் 30 தாடி சொல்லி நல்லா தெளிவா கேட்கட்டும் பாவ நாளைக்கு. அரே சாமி, அது மட்டுமா நடந்துச்சு? அரே சாமி, என்னடியே இல்லடிங்க, பாம்பு உள்ள எந்திரிச்சது அடிக்கலே பார்த்தாலும் கள்ள செடிக்குள்ள பூந்துருக்காம்பா. கள்ள செடிக்குள்ள பூந்துக்கிட்டான். அப்புறம் உழ வச்சிருக்க அரிசி போடுங்க. அரே சாமி, அப்புறம் என்ன பண்ணீங்க? அரே சாமி, அப்படிதான் ஒண்ணு சேர்ந்து நீங்க லக்கணகுமாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு மகனை பெற்றெடுத்தீங்க. அந்த மகனை பெற்றெடுத்து இந்த 56 தேச நாட்டையும் நாமளே ஆளணும்னு சொல்லி உன் மகனுக்கு பூநூல் கல்யாணம் பண்றேன்னு சொல்லி பாண்டவர்களுக்கு பொய் ஓலை எழுதி வச்சீங்களா இல்லையா சாமி? உம்மடி. அரே உம்மனா உம்மனு சொல்லு சாமி. உண்மைதான். அரே மலையாள சக்கமா ஏட்ட பிரிக்கிறா சாமி. அரே படுதாவை கிழிச்சுக்கிட்டா பாரு சாமி. நிஜமாடுமா? பொட்டிக்காரு செத்து போயிடுவாரு. அரே சாமி, அரே பூநூல் கல்யாணம்னு சொல்லி அந்த பாண்டவர்களை தந்திரமாக வரவழைத்தீங்க. அஸ்னாபுரத்துக்கு வரவழைத்து அரே சாமி, அண்ணா அமுது என்று சொல்லக்கூடிய தானங்களை கொடுக்கறேன்னு சொல்லி அன்னதானம் கொடுக்கறேன்னு சொல்லி உணவிலே நஞ்சு என்று சொல்லக்கூடிய விஷத்தை கலந்து இந்த வீமை இருக்கிறனால தானே இந்த பாண்டவர்களை நம்மளால ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த விஷத்தை கலந்து அந்த பீமனை கொன்னுட்டா பாண்டவரை தந்திரமா மடித்து விடலாமே அப்படின்னு சொல்லி அந்த உணவிலே விஷத்தை கலந்து கொடுத்தது உண்மையா இல்லையா சாமி? அந்த விஷத்தை உண்ண அந்த பீமனாகப்பட்டவன் விஷமேறவன் என்ன செய்வான்? மாடு மடிதான் போவான். விஷம் ஏறின உடனே மயங்கி கீழே விழுந்து விட்டான். இத பார்த்தவன் கணவன் என்ன செய்தான்? பீம செத்துதான் போயிட்டான் அப்படி என்று சொல்லி அருகிலே இருக்கக்கூடிய ஊனாங்குடி என்று சொல்லக்கூடிய கொடிகள் எல்லாம் புடுங்கி கொண்டு வந்து கைய காலை எல்லாம் கட்டி, அதாவது வைகுந்தம் என்று சொல்லக்கூடிய கடலை பீமனை பீமசேனனை எரிந்த உடனே பீமசேனை என்ன செய்யறாரு? அந்த கடல்ல ஒரு துளையாகப்பட்டது ஏற்படுத்தி அந்த துளையின் வழியாக நாகலோகத்தை போய் சேர்ந்தடைகிறான். அந்த நாகலோகத்துக்கு போன உடனே நாகலோகத்துல என்ன நடக்குது? நாகலோகத்துல இருக்கக்கூடிய விஷ பாம்பு எல்லாம் அந்த பீமனை கடிக்குது. பெரியவங்க அன்றே சொல்லுவாங்க, விஷம் விஷத்தாலதான் முறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விஷம் அருந்தின பீமனை விஷ பாம்பு கடித்தா அந்த விஷம் இன்னும் என்ன ஆகும்? இன்னும் தலைக்கேறும். நாகராஜன் பார்த்தா இந்த நம்ம நாக இனத்தை அளித்த காண்டிப அர்ஜுனாகப்பட்டவன் அவனுடைய அண்ணனாகப்பட்ட பீமசேன வரான், இவனையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி
இந்த அத்தனாயிரம் நாக கூட்டம் எல்லாம் கடித்தும் இந்த பீமச்சானை சாவலிய அப்படின்னு சொல்லி 7 ஜாடியில இருக்கக்கூடிய விஷத்தை நீ குடித்தையானா அந்த நாகலோகத்தை விட்டு நீ தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்றான் அந்த நாகராஜன். அந்த நாகராஜ வார்த்தை கேட்ட அந்த பீமச்சனை என்ன செய்யறான், அந்த 7 ஜாடியில இருக்கக்கூடிய விஷத்தை எல்லாம் குடிக்கிறான். விஷத்தை குடிச்சு அவன் எப்படி பார்க்கும்போது எப்படி தெரியறான், கருத்த மேனி பெருத்த உருவத்தோடு நிக்கிறான். பார்த்த உடனே அந்த நாகராஜனுக்கு பயம் ஏற்பட்டது. என்னடா நம்மளுடைய இனங்களை இருக்கக்கூடிய நாக இனத்துல இருக்கக்கூடிய ஒரு பாம்பு இனத்தை விடாத நாம விஷத்தை எல்லாம் இந்த பீமச்சானனை கடிக்க வைத்தோமே, அது மட்டுமல்ல 7 ஜாடியில் இருக்கக்கூடிய விஷத்தை எல்லாம் கொடுத்தோமே, இந்த விஷத்தை குடித்து இந்த பீமச்சானை சாவாத இருக்கிறானே, இவனை எப்படி நாம கொல்வது அப்படி என்று சொல்லி தந்திரமாக, அதாவது 64,000 யானைகள் இழுக்க முடியாத ஒரு கதை ஒண்ணு இருக்குது. இந்த கதத்தை நீ தூக்கி எங்களை மறித்து விட்டு நீ தப்பிச்சு செல்லலாம் அப்படின்னு நாகராஜன் கட்டளை ஏறான். பீமம் சாதாரணமாவே இருக்கிறான், விஷம் தலைக்கேறி விட்டது. பாக்குறதுக்கு எப்படி தெரியறான், கருத்த உருவம் பெருத்த மேனியோட காணப்படுறான். சுண்டு வரல சுண்டி விட்டு அவன் என்ன செய்யறான், எடுத்து தோல் மேல வைத்து நடந்தா அத்திபுரம். அங்க இருந்து பாக்குறீங்களா நீயும் உன் கணவர்களும், அதாவது துரியோதன முட்டார்கள் நீங்க பாக்குறீங்க எப்படி இத்தனாயிரம் நம்ம விஷத்தை கொடுத்து இந்த பீமச்சானை என்ன சாவலிய அப்படி என்று சொல்லி பாக்குறோம் நாங்க. நம்ம நீங்க கவலையோடு பாக்குறீங்க. மறுபடியும் என்ன செய்யறீங்க, இந்த பாண்டவர் இதெல்லாம் சாவலிய இதோட மட்டும் நீங்க விட்டீங்களா, சூதனால பகடை ஆடுறீங்க. நாடு நகரம் நவநீத செங்கோல் என்று சொல்லக்கூடிய நாட்டையெல்லாம் புடுங்குறீங்க. நாட்டை மட்டும்தான் புடுங்குறீங்களா, தன் பகடையில தருமோரி இழந்தார், தமையன்மார்கள் தம்பிமார்களை இழந்தார். தம்பிமார்களை மட்டும்தான் இழந்தாரா, தன் மனைவியாகப்பட்ட அந்த பத்தினி பாஞ்சாலி அம்மனையும் இழந்தார். அந்த பாஞ்சாலி அம்மனை என்ன செய்தீங்க நீங்க, யாரு என் கணவர்மார்கள் ஆமா பாரா சபை வழியில நிறுத்தி ஆலா துயில் உருவி ஆனப்பங்க செய்ய நினைத்தார். என்ன செய்தா என் கணவர்மார்கள் அன்று நாள் தினத்துல இந்த பத்தினி பாஞ்சாலி நாம திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பாஞ்சால நாட்டை தேடி நாம போனமே, அப்ப இந்த வில்ல வளையாத வில்ல நம்மளால வளைக்க முடியவில்லை என்று சொல்லி உப்பரிக்க மாளிகை மேல இருந்து என்ன கை தட்டி நகைத்தாலே இந்த பத்தினி பாஞ்சாலி. இந்த பாஞ்சாலிய 10 பேர் அறிய என்ன மானபக செய்தல்ல, என்ன நகைத்தா இல்ல, என்ன நகைத்தவளை நான் நாட்டுல வைக்க மாட்டேன், என்னை பார்த்து சிரிச்சவளை நான் சீமலை வைக்க மாட்டேன், என்னையும் மானபக செய்திய உன்னையும் இந்த 10 பேர் சபையில உன்னை மானபக செய்வேன் அப்படி என்று சொல்லி தம்பியாகப்பட்ட வீரப்புரி துர்ச்சோதன அழைக்கிற உன் கணவராகப்பட்ட துரியோதன மன்னை அழைத்து, தம்பி துர்ச்சோதனா இந்த பத்திரி பாஞ்சாலி முடிய பிடித்து இழுத்து வந்து அமர வைத்து மாலாத துயிலெல்லாம் உறிஞ்சி இவளை மானபகை செய்யி அப்படின்னு சொல்லி துரியோதன மன்னே உன் குழந்தனாராகப்பட்ட துர்ச்சோதன மன்னங்கிட்ட கட்டளை ஏறாரு. அப்ப என்ன நடக்குது, அந்த துர்ச்சோதன மன்னனாகப்பட்டவன் அந்த பத்தினி பாஞ்சாலி அம்மனுடைய ஒரு பெண் என்று பாராம மாலாத துயில் உரிக்கிறான். அவங்களுடைய பெரு விரல கூட பார்க்க முடியல, களைச்சு போய் கீழே விழுந்துறான் அந்த துர்ச்சோதன மன்னன். அப்ப பாக்குறீங்க மேல இருக்கிற பெண்கள் எல்லாம், அப்ப நீங்க என்னமா செஞ்சீங்க, என்ன செய்தோம், பெண் என்றால் ஒரு ஆடையை பார்த்தா ஒரு சீரை பார்த்தா ஒரு ஆசைதான். இந்த பெண் கிட்ட சீரை நம்ம கட்டணும் சொல்லி அவளை அவுத்து போட்ட ஆடையில நாங்க எடுத்து அவுத்து, அதாவது மேல போத்திக்கிட்டோம். ஒரு பெண்ணை கண்டா பெயர மலைக்கு கூட மனை இறங்குமா, ஆனா அந்த பத்தினியாகப்பட்டவ இத்தனை பேர் சபையேறி உன் கணவர் மானபங்கம் செய்யறாரு, அவளும் நம்மள போல பெண்ணுதா என்று நீங்க கவலைப்படாத, அந்த பத்தினி கட்டின சிலையை உன் கணவர் சொன்ன பேச்ச கேட்டு நீங்க கௌரவர்கள் மனைவியாகப்பட்டவங்க 100 பேர் அந்த சீலை கட்டுறீங்க. அந்த சீலை கட்டினோன்னு என்ன நடக்குது,
அப்ப பத்தினி பாஞ்சாலியாகப்பட்டவங்க சொல்றாங்க, அண்ணா அரிராம கண்ணா, இந்த பத்தினி இந்த பாஞ்சாலி என்று பாராம பெண் என்று பாராம இந்த பாரா சபையில என்ன மானபங்க செய்யறாங்களே, இதுக்கு நியாயம் இல்லையா? இந்த பத்தினி கட்டின சீலை எல்லாம் இந்த பலதாரிக கட்டுறாங்களே, இதுக்கு ஒரு நியாயம் இல்லை என்று சொல்லி அந்த பத்தினி பாஞ்சாலி என்ன செய்யறாங்க, இந்த பத்தினி கட்டின சீலை இந்த பலதாரி முடிஞ்சிட்டாங்க. இந்த பலதாரி கட்டின சீலை எல்லாம் ஒரே பட்டு பூச்சா போகட்டுன்னு சாபத்தை கொடுத்தாலே. நடக்கிற மாதிரி இருக்குது அம்மா. ஆமா. அப்ப என்ன நடந்தது? ஐயோ, இப்ப எப்படி மேல நான் கைய வச்சு போச்சுன்னா அப்படிதான் மேல ஒரு கை கீழே வச்சு நான் போத்திக்கிட்டேன் அப்பா. இந்த தை மாசம் பொங்கலுக்கு பானை ஏற்றுவதா எப்படி இருக்கும்? மொழு 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 வலிச்சு விட்ட விடாட்டம், அப்படியே 100 பொம்பளைகளும் வலிச்சு விட விட்டாட்டம் அம்மனமா நிக்கிறாங்களே. ஆமா. அது மட்டுமா நடந்தது? அம்மா, அது மட்டுமல்ல, பஞ்ச பாண்டவர்களாகப்பட்டவங்க நாடு நகரில் இருந்தாங்க. ஒரு பெரியவர்கள் வார்த்தை கேட்டு 12 வருட கானகத்தை கடக்கணும், ஓராண்டு அக்கியாது வனத்தை முடிக்கணும், முடித்து வந்தால் நாடு தரம் என்று சொல்லி குரு பெரியவர்கள் வார்த்தை கேட்டு இதோட 12 வருட கானகத்தை முடித்தார்கள். ஓராண்டு அக்கியாது வனத்தை முடிப்பார்கள். அம்மா, முடித்த உடனே நாடு தேடி வருவாங்க, நாடு குடுக்க சொல்வாங்க. நாடு குடுத்தால் ஆச்சு, குடுக்காவிட்டால் உங்களுடைய சேனாதி சேனை எல்லாம் மடியும், கணவர் எல்லாம் மடிவாங்க. அம்மா மடிவாங்க. உண்மை உண்மை. வீட்டுல பணமா வந்து போச்சு, எதுக்கு ஓல் 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 கத்தி இருக்கிறேன். எனக்கு மாயா குதிரை வண்டியே, எனக்கு மாயா குதிரை வண்டியே. அத்தை என்னாச்சு? அத்தை அத்தை நாங்க 100 பேர் புண்டையா போயிருமா? என்னாடி ஒரு குறைச்சி வந்தாத்த குறிச்சு வந்தாத்த உள்ளத உள்ளபடி அப்படியே சொல்றாத்த. அப்படியே சொல்றேன். ஐயோ நத்தமா இருந்தா அப்படியா? அத்தை சரி அத்தை, உங்க பையன் 100 பேரும் சேர்த்து போடுவாங்க. நாங்க தாலி எடுத்து விட்டு வெள்ளச்சீல கட்டிக்கிட்டு நாங்க அப்படி முண்டையா போயிருமா? ஏற்றி விட்டுருவோம். போய் உட்காரு. எங்க வந்து குறைச்சி கூப்பிடு. மாதிரி அரே ஆணியம்மா, நான் தான் இந்த அரண்மனைக்கு முதல்ல கால் எடுத்து வச்சவன். அரே பாருங்க சாமி, அரே நம்ம இருப்பாளி வெள்ள பண்ணியாட்டு பாருங்க சாமி. எடுத்து பாத்தீங்களா? மாமி எடுத்து பாரு பாக்கலாம். மாமி எடுத்து பாரு. வரைக்கும் என் மருமகளோட விரத்தாந்தரம் சொன்னேன். ஆமா, நீ உண்மையான குழந்தையா இருந்தா நான் எப்படி பிறந்தேன், என் வாழ்க்கை வரலாறு ஒவ்வொன்னா சொல்லுவாங்க. ஓ, இவ இப்ப இந்த காலத்து பொம்பளை, நீ ஆதி காலத்து பொம்பளை. நான் இது நடந்து விசாரிச்சுட்டு வந்திருப்பா. அரே உனக்கு விவரம் உண்டு சாமி, உனக்கு விவரம் உண்டு சாமி. இவ்வளவு நானும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். பாடு கை வைப்போ. நானும் இருக்கிறேன். ஓடி இருக்கிறேன். அரே சாமியோய், முத்துமுடி பாண்டியர்க்கு அரே அம்மே மேல பச்சை மிளகாய் இருக்கு சாமி, பச்சை மிளகாய் இருக்கு சாமி. குழம்புக்கு போடலாம். அரே சாமி, பச்சை மாரியம்மா மேல இருக்குது சாமி. அரே சாமி, அவ ஓட்ட திறந்தாத்தான்
அரே ஏட்ட திறந்தாதான் என்னால குறி எடுத்து சொல்ல முடியும் சாமி. நல்ல விஷயமா இருந்தா வேகமா சொல்லணும். ஏதாவது ஒரு கெட்ட விஷயமா இருந்தா அமுக்கமா எனக்கு தெரிஞ்சதா சொல்லணும். எப்படியா பழைய காலத்து பொம்பளை அவ இந்த காலத்து பொம்பளை எல்லாமே பட்டு பட்டுன்னு கேட்டு ஒண்ணு போயிட்டா. பழைய காலத்து பொம்பளை விஷயம் வெளியே தெரியும் எப்படி பேசுறா பாரு. முத்துமுடி பாண்டியருக்கு முன்மகளா நீ பிறந்த, வளர்ந்து வரும் நாளையில வயசுக்கு வந்த நேரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி உன்னுடைய தந்தையாகப்பட்ட பாண்டிய மண்ணே நம்மளுடைய நாட்டுல இருக்கக்கூடிய ஜாதகரை கூட்டி வந்து வயசுக்கு வந்த நேரத்தை கணிக்கிறாங்க. வயசுக்கு வந்த நேரம் ஆகாத நேரமாச்சே. எப்படி எங்க வீட்டுல முதல்ல அடி எடுத்து வச்ச மரபுன்னு ஒரு தேவடியா ஒருத்தி இருக்கிறா. ஏதாவது ஒண்ணு காதல கண்டுக்கிட்டாங்கன்னா அவ ஊர் ஃபுல்லா பரப்பி போடுவா. மெதுவா சொல்லு. அம்மாடி வயசுக்கு வந்த நேரம் கெட்ட நேரமா இருக்குமே. எந்த நேரத்துல வயசுக்கு வந்தேன்? நீ கேட்ட நட்சத்திரத்துல வந்த. மெதுவா சொல்லுடி. அம்மா நீ கேட்ட நட்சத்திரத்துல வந்த. வயசுக்கு வந்த என்னாடி ஓத்தன்னு வந்து திருது. அது இல்ல அந்த விஷயத்த நான் கேட்டேன், இந்த விஷயத்த கேட்டேன்னு சொல்லிட்டு பால் காய் வைப்போ. நெசமாலுமே திட்டு பேரலாட்டி என்னைக்கு எங்க வீட்டுல அடி பாருங்கடியா புரோட்டா அடிக்கிற கல்லாட்ட பாருங்கடி. வயிற்று பாருங்கடி ஆயா. என் வயிறு தான் இருக்குது பாருங்கடி ஆயா. அம்மா வயசுக்கு வந்த நேரம் கெட்ட நேரம். அது எப்படி நீ யார திருமணம் செய்யறியோ முதல்ல திருமணம் செய்வீங்க தலை 1000 சுக்கா வெடித்து அவங்க தலை வெடித்து செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்தீங்க? நீங்க ஆட்டுக்கடாவுக்கு தாலி கட்டினீங்களா இல்லையா? ஆட்டுக்கடாவுக்கு தாலி கட்டினா அந்த ஆட்டுக்கடா தலை சுக்குநூறா வெடித்ததா இல்லையா? ஒரு விளக்கமா இருந்தா குடும்பம் வேற அடிச்சுட்டு எல்லாரும் போய் பிள்ளை பத்த அதெல்லாம் இல்லம்மா. வெள்ளாடு ஒண்ணு வாங்கறதுக்கு வளர்த்துறத கேட்டுட்டு இருந்தா அதை பேசிக்கிறோம். அது குழந்தை போனா வாங்கிக்கலாம். இங்க பாட்டு வெள்ளாடு தலைவலிச்சு வெள்ளாடு போனோம்னாங்க வெள்ளாடு அம்மா ஆட்டுக்கடா தாலி கட்டி அந்த ஆட்டுக்கடை தலையாகப்பட்டது 1000 சுக்குநூறா வெடித்தது. கொஞ்சம் மெதுவாத்தான் சொல்ல. ஏம்மா உங்க மாளிகையில நான் பேசுற சவுண்ட் என்னமோ ரேடியோ சவுண்ட் ஆட்டும் போது நான் என்ன சாமி பண்ணுவேன்? அம்மா அந்த ஆட்டுக்கடை தலை வெடிச்ச உடனே நீ அந்தி கடனை மாலை இட்டியே. எங்க வீட்டுக்கார அரே உண்டுனா உண்டுன்னு சொல்லு, புண்டனா புண்டன்னு சொல்லு சாமி. அரே உண்டுனா உண்டன்னு சொல்லு சாமி. அம்மா அந்த அந்தி கண்ணனை மாலையிட்டு நீங்க என்ன செய்றீங்க? ஒரு நாள் ஒரு தினத்துல குளக்கரைக்கு சென்று தானபானங்கள் எல்லாம் செய்து முடித்துட்டு வரலாம் அப்படி என்று சொல்லி குளக்கரைக்கு போனீங்களா இல்லையா? போன இடத்துல மழையாகப்பட்டது. நேத்து நைட்டு எப்படி வந்துச்சோ அதே மாதிரி மழையாகப்பட்டது வந்தது. இடி மின்னலுடன் பயத்தமான மழை பெய்து கொண்டிருந்தது. ஆமா பயத்தமான மழை வந்த உடனே உனக்கு பயம் ஏற்பட்டு விட்டது. ஐயோ இந்த மழையில் நம்ம என்ன செய்வோம்? ஏது செய்வோம்? நம்ம பொம்பளையா இருக்கிறோமே நாம எங்க போவோம்னு சொல்லி அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு குகை இருக்குது. அந்த குகையில போய் மறந்தீங்கல்ல? மறைந்த உடனே அந்த குகையில 1000 வருடமாக ஒரு பலாரிசியாகப்பட்டவர் தவ செய்து கொண்டு இருக்கிறாரு. இந்த அம்மா மலையில நினைச்சிட்டு போகுது. மலையில நினைச்சா நம்ம சீலை கட்டிட்டு இருக்கிறீங்க எப்படி இருக்கும்? எல்லாம் மொழு 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 மொழுன்னு தெரியும். அந்த பலாரிசி அன்னைக்குன்னு பார்த்து கண் விழித்த உடனே இந்த அம்மாவை பார்த்த உடனே அந்த பலாரிசிக்கு காமமாகப்பட்டது கண்ணுக்கேறுது, தலைக்கேறுது. சொல்ல ஏமா இதெல்லாம் சத்தமா சொன்னாதான் உனக்கு காது கேட்டுமா? அந்த பலாரிசியாகப்பட்டவரு கண் விழித்த உடனே காம கண்ணை மறைத்து உங்களோடு ஒன்று சேர்ந்தது உண்மையா இல்லையா? எனக்கெல்லாம் பட்டாங்க காலையில எனக்கு ஆள் இல்லையா? ஆள் இல்ல உனக்கு என்ன வேதி வந்து தூக்கிட்டு போய் அத்தனை பெலாரிச்சிட்டு போய் பிள்ளை பத்த நான் பெலாரிச்சுக்கிட்டே போறேன். எங்கேயே போறேன்? பெலாப்பழம் வாங்க போறடி. அப்ப மாசமா இருந்தியா? மாசமா இருப்பியா? பெலாப்பழம் வாங்குறத பத்தி பேசிக்கிட்டு போகல. மாமியா நீ ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்குன்னு சொல்லி சருகுமலைக்கு நேரா நடந்தே சருகுமலைக்கு போய் உனக்கு பலாப்பழத்தை தூக்கி இடுப்புல கட்டிட்டு வந்தாமா? அது ஏற்கனவே எங்க அத்தை அப்படியா? போய் பாலை நல்லா சுண்ட காய வச்சு குங்குமப்பூ போட்டு எடுத்துட்டு வா. குங்குமப்பூ பத்தல பழப்பழம் இருக்கிற மாமியா
அதாவது அந்த பலாரிசியோட சேர்ந்த உடனே ஐயோ சுவாமி என் கணவரை மாலையிட்டு நான் உங்களோட ஒன்று சேர்ந்துட்டேனே நான் எப்படி அஸ்னாபுரம் போய் சேருவேன் அப்படின்னு நீங்க கவலையோட இந்த பலாரிசி கிட்ட கேக்குறீங்க. அம்மா நீ பயப்படாத, இந்த பலாரிசியோட சேர்ந்த நீ பயப்படாதம்மா. சரியா 100 மாதங்கள் ஆகும். 100 மாதங்கள் கழித்து உனக்கு அழகாக ஆண் பிள்ளை பிறக்கும். இந்த ஆண் பிள்ளை பிறந்து தேவர் மூவருமே பாப்பா தேவடிகளும் கொடுக்க கூடாது. ஆமாயா நான் தான் தேவடியா, இவ அப்படியே பத்தினி. அம்மா நீ என்ன செய்த? என்னடி சொன்ன? எங்கடி விட்டேன் பேசாதீங்க கேனீங்களே. 100 வருஷம். ஆமா 100 மாதங்கள் கழித்து உனக்கு அழகாக ஆம்பளை பையன் பிறப்பான். தேவாதி தேவர் மும்மூர்த்தி தேவராலேயே அழிக்க முடியாது அப்படியாப்பட்ட ஆண்மகம் பிறப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பலாரிசியாகப்பட்டவர் உனக்கு வரத்தை கொடுக்கிறாரு. அந்த வரத்து போல சரியாக 36 மாதங்கள் ஆனது. அப்ப அந்த 36 மாதங்கள் கழித்து சிரங்கி வனத்துல இருக்கக்கூடிய அந்த குந்தமாதேவிக்கு அழகாக ஆண் குழந்தை பிறக்குது. இது அஸ்னாபுரத்துக்கு ஒரு செய்தி வருது. இத கேட்ட இந்த காந்தாரி சும்மாவா இருந்தா ஆயா, நான் தான் இந்த அத்திபுரத்துக்கு முத கால் எடுத்து வச்ச மருமம் நானு அதான் வச்சேன். நானே குழந்தை பெக்கலையே, எனக்கு பின்னாடி வந்தவ இவ ஆம்பளை பிள்ளை பெத்துட்டான்னு சொல்லி அதுக்காம இருக்கக்கூடிய குலவிக்கலை எடுத்து நக்கு 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 நக்குன்னு இடிச்சு கேட்டியம்மா. ஆனை குட்டி விழுந்தா அப்படி பாரு. எங்க அத்தை சினிமா இருக்கிற பாத்துங்க. அம்மா இது கேட்டவனே அன்னைக்கு அத்தான் சொல்லுவாங்க, அத்தி வீட்டு பிள்ளை ஆம்பளை பிள்ளை பெத்துக்கிட்டான்னு குச்சி வீட்டுக்காரி குலவிக்கல் எடுத்து குத்திக்கிட்டாலாம். ஏமா நீ பொதுவா சொல்லுதான் சொல்லிட்டு இருக்கிறான், எப்படியே பொழுதுக்கு வராது. ஏமா மறுமூடு காதால மிஷின் வச்சுக்கிறேன், எனக்கு என்னமா தெரியும். சரி அம்மா அப்புறம் என்ன நடந்தது? வயிற்றுல அடி வயிற்றுல கொத்தன உடனே உத்தரமாகப்பட்டது கீழே ஓடுது. அப்ப குரு பெரியவர்கள் பாக்குறாங்க, ஐயோ இந்த பலாரிசி கொடுத்த வரமாகப்பட்டது எல்லாம் வேஸ்டா போகுதே, இப்படி எல்லாம் வீணா போகுதுன்னு சொல்லி 101 மண்சாடி பிடிக்கிறாங்க. அந்த மண்பானையில 100 மண்பானையில ரத்தத்தை உதரத்தை எல்லாம் நப்புறாங்க. ஒரு மண்பானையில அந்த இருக்கக்கூடிய உதரத்துல இருக்கக்கூடிய சக்கையெல்லாம் நப்புறாங்க. அந்த 100 மண்பானையில சரியா 64 மாதமாக நீ என்ன செய்யற? இந்த கோழி முட்டை பெரிச்சா எப்படி அவையும் காய்க்கும், அந்த போல அந்த மண்சாடி எல்லாம் நீ கட்டி அணைத்திருக்கிற. கட்டி அணைக்க சரியா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு குழந்தையா பிறக்கிறாங்க. 100 குழந்தை ஆண் பிள்ளைங்க பிறக்கிறாங்க. அந்த தூசி துப்பெல்லாம் அள்ளி ஒரு மஞ்சாடியில போட்டாங்களே, அதுல ஒரு பெண் குழந்தை பிறக்கிறா துர்ச்சடை. அப்படி 101 பிள்ளையை பெற்றெடுத்த. ஆமா இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்த விஷயம். ஆமா எதிர்காலத்துல இன்னும் என்ன நடக்க போகுது? ஆமா சொல்லு பாக்கலாம். பாவமான அந்த பாண்டவர்களுக்கு நீங்க நாடு கொடுக்கல, அவங்களை 12 வருட கானகத்தை விட்டு கானகத்துல ஓட்டி வைத்தீங்க. அவங்க 12 வருட கானகத்தையும் கழிப்பாங்க, ஓராண்டு அக்காதுவனத்தையும் கழிப்பாங்க. அக்காதுவனத்தை கழித்து வந்து நாடு என்று கேட்பாங்க. என்னத்து கொடுப்பா நாடு? என் பையன் சம்பாதிச்சதெல்லாம் நாடு கொடுக்காவிட்டா தேவடியா பாஞ்சாலி தேவடியாளுக்கு கொடுப்பா நாடு. அரே அம்மே அந்த பாஞ்சாலி தேவடியாவா நீ ஆட்டுக்கடை கிட்ட போன பலாரி கிட்ட போன நீ ஓகே மாமா சொல்லு என்ன நடக்கும்? அந்த 101 பேத்தையும் அந்த 100 பேத்தையும் அந்த பஞ்ச பாண்டவர்கள் மடிப்பாங்க. நீங்க உன் மருமமார்கள் எல்லாம் வெள்ளப்படவை கட்டி வீதியில போவாங்க, உன் மருமெல்லாம் முண்டச்சியா போவாங்க. நீ பிள்ளைகளா
ஏங்க இதா இருக்கு அம்மா ஏக்கண்ணு ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க ஆமாமா நீ சாவல என்னாச்சு உங்களுக்கு என்ன நோக்காடு இப்படி நம்ம அஸ்னாபுரத்தை தேடி ஒரு மலைஜாதி குறைச்சி வந்தா மலைஜாதி குறைச்சி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னா இந்த 18 நாள் பாரத போர்கள் நடக்குமா இந்த பாரத போர்க்களம் முடியும் போது சகோதராதிகள் 100 பேர் செத்துருவீங்களா யாரு அது குறத்தி குட்டிய பாக்கலாம் அரே சாமி என்ன சாமி புடுக்க சொல்லிடு சாமி சரி இவங்க கையெல்லாம் பாத்தியா ஆமா நடந்துல சொன்னீங்க இங்க என்னது பார்த்து சொல்றாங்க அவர்கிட்ட பாரு நாங்க போயிட்டு வரோம் அரே சாமி உனக்கு நடந்ததை சொல்லணுமா இல்ல நடக்க போறதை சொல்லணுமா நடக்க போறத மட்டும் சொல்லு 18 நாள் பாரத போர் நடக்கும் அந்த பாரத போர்ல உன்னுடைய சேனாதி சேனைகள் எல்லாம் மடிந்து போவாங்க அந்த பீமனாகப்பட்ட கையில இருக்கக்கூடிய கதையினால வலது துடை மேல அடைத்து அந்த பத்னி பாஞ்சாலியாகப்பட்ட வைத்த சபதத்தை நிறைவேற்றுவா எப்படி அந்த பீமசேனை எப்படி சபதம் வைக்கிறான் வலது துடையை உடைத்து நெஞ்சை பிளந்து ஒரு கை உதரத்தை நான் தண்ணியா குடிப்பது வரும் நான் இனிமேல் நான் தண்ணியை குடிக்க மாட்டேன்னு சொல்லி சபதத்தை வைத்தான் அது போல வலது துறைய உடைப்பா மாரை கிழிப்பா மாரை கிழிந்து கையால உதரத்தள்ளி தண்ணியா குடிப்பான் அது மட்டுமா அந்த பத்னி பாஞ்சாலி வைத்தது ஒரு சபதம் எப்படி இந்த பாராசபை என்ன மானபக செய்திய சண்டாளா அதாவது உன்னை உன் மாரை கிழித்து உன்னுடைய உதரத்தை கூந்தலுக்கு நான் எண்ணெயா தேய்த்து மணி குடலை எல்லாம் உருவி கொண்டைக்கு நான் கொண்டையில கயிறா கட்டி நான் கயிறா கட்டுறவளு நான் அந்த அவுத்த கூந்தல முடிய மாட்டேன் என்று சொல்லி வைத்தால் சபதம் அந்த பத்னி பாஞ்சாலி அது போல பாண்டவர்கள் கானகத்தை முடிப்பார்கள் உன்னை தேடி வருவார்கள் பீம கையினால நீ மடியத்தான் வர மடியத்தான் போற மடியத்தான் போற யாருன்னு தெரிஞ்சு போச்சு யாரு இவளை பார்த்தாவே தெரியுது எப்படி நடைவிட்டு பார்த்தா தெரியும் சாமி பச்சை பிள்ளை பால் கழுவுது சாமிய புரி நடந்து காட்டு முன்ன அரே சாமி அம்மா நிறைய பாக்குது அரே சாமி நடக்கிறேன் பாரு அந்த திரௌபதி அத்தா இவன் யாருமே கிடையாது அரே சாமிய புலி குடி சாமி இவன் குறைச்சி மாதிரி தெரியல போய்பாளா போய்பாளா அரே சாமி அது மயக்கத்துல இருக்குது சாமி இது நடக்க போறதெல்லாம் சொல்றீங்க பார்த்தா மைக்கன் தேவடியா அந்த பத்தினி பாஞ்சாலியத்தான் இருக்கும் போடுற சேலையில தூக்கி போடுறா